மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பகுதி நேர கடை அமைக்காவிட்டால் நடமாடும் கடையாவது அமைத்துக் கொடுக்க கேட்டுக்கொண்டு, தொட்டப்பனையனூர் ஊராட்சி செட்டியப்பட்டி நியாய விலைக் கடையில் 1086 கார்டுகள் இருக்கிறது. அதில் டி குன்னத்துப்பட்டிக்கு 280 கார்டுகள் இருக்கின்றன. அந்த குன்னத்துப்பட்டி கிராம மக்களே புதிதாக கட்டடம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அது ரேஷன் கடைக்காகவே கட்டப்பட்டுள்ளது. இளைஞர்களும் பொதுமக்களும் கட்டியிருக்கிறார்கள். அதனால் அந்த செட்டியப்பட்டி நியாய விலைக் கடையிலிருந்து குன்னத்துப்பட்டிக்கு ஒரு பகுதி நேர கடையும், நல்லத்தவன்பட்டி ஊராட்சியில் லிங்கப்ப நாயக்கன்பட்டி என்ற கடைக்கு ஒரு பகுதி நேர கடையும் சொந்தமாக கட்டிடம் இருக்குது. அதற்கும் ஒரு பகுதி நேர கடையும் அமைத்துக் கொடுக்க அமைச்சர் முன்வரா என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போத்தம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே 6 கடைகள் முழுநேர கடைகளாகவும், போத்தம்பட்டி, அயன்மேட்டுப்பட்டி, வகுரணி, அல்லிக்குண்டம், ராஜாக்காப்பட்டி, இருமார்பட்டி என்ற முழுநேர கடைகளும், அயோத்திப்பட்டி, கணவாய்ப்பட்டி, பெருமாள் கோயில்பட்டி, ரங்கசாமிப்பட்டி என்ற 4 பகுதி நேர கடைகளும் செயல்படுகிறது. தேவையான அளவுக்கான கடைகள் அங்கே இருக்கிறது. இருந்தாலும் கூட தொட்டப்பநாயக்கன் கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் செட்டியப்பட்டி நியாய விலைக் கடையை பிரித்து குன்னத்துப்பட்டியில் புதிய பகுதி நேர கடை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுப்பினருடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய இடைப்பட்ட தூரங்கள் 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு. 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு கடை தேவையா என்பதையும் பார்க்கணும். ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல பொதுமக்கள் சார்பாக இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆட்சியர் அளவில் போயிட்டு அது திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொழுது மீண்டும் விதிகளை தளர்த்தி அந்த கடை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். எனக்கு ஒரு 45 கடை இருக்கு. பண்ணிடுவோம். உங்களுக்கு எல்லா அதிகாரம் பண்ணிடலாம் ஐயா.